கடகராசிக்கு வந்து ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்திலே இருக்கிறார். சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு பாருங்க 8ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மார்ச் மாசம் என்ன நடக்குது? தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, வேலை அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மெயினா அரசு வேலையில் இருக்கிறவங்க பிடியிலிருந்து வெளியில் வருகிறார். தப்பில்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உண்மையுமே ராகு இப்படி வந்து அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்க போகுது. எந்த நேரத்தில் எது பண்ணலாம்? வெளிநாடு போகலாமா? உள்நாடா? நம்மளுடைய பிராப்தம் என்ன? தொழிலா? வேலையா? அதே மாதிரி நம்மளுடைய உயர் படிப்பு நம்ம வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பில்லை, எப்படி கொண்டு போகுது நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட பயணங்கள், அடுத்த கட்ட ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடகராசிக்கு வந்து ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்துலேயே இருக்கிறார். சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மார்ச் மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், ராகு, செவ்வாய், அதே மாதிரி புதன், இந்த 4 கிரகமும் 8ஆம் இடத்துக்குள்ளே போகிறார். நல்ல வேளை குருவின் பார்வையும் பெறுகிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலும் சனி 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கிரகம், அது குறிப்பாக ராகுவோட சூரியன் சேர்வது நல்லதில்லை. ஸோ அதே மாதிரி செவ்வாயும் சேர்வது நல்லதில்லை. ஸோ இது மாதிரி ஒரு காலகட்டம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ், ட்ராவலிங்கில் இருக்கிறப்போ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கவனம் சிதறினாலும் பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார அமைப்பாகிய கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, புதன். ஸோ அதனால் முதல் 15 நாட்கள் 2 வாரங்கள் கடகராசிக்காரர்கள் கவனம் தேவை. மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, ட்ராவலிங் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோகம், படிப்பு, வேலை, தொழில், எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறது, சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா கிரகணம் நடக்குகிறது. கிரகணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகும் பக்கத்தில் இருக்காங்க. என்ன மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு போய் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க. ஸோ அதனால் முதல் 2 வாரம் கவனம் கவனம் கவனம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக கடகராசிக்காரர்கள் வருது. நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் சிரத்தையாக இருந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பொறுமையாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிக ஆசைப்படாமல், அதிக உத்வேகப்படாமல், அதிக புஷ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அப்புறம் உடல் உபாதைகள் சில பேர்த்துக்கு வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறப்போ பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே தண்ணி இருக்குது தெரியாமல் நான் போய் விழுந்துட்டேன், அது மாதிரி ஒரு சின்னதாக ஏமாந்தேன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்புகள். சூரியன் விலகிறார், கிரகத்திலிருந்து வெளியில் வரார், ராகுவின் பிடியிலிருந்து வெளியில் வருகிறார், தப்பில்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உண்மையுமே ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் மார்ச் 15க்கு அப்புறம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் வந்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வேலை அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மெயினாக அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்போ, ஒரு ஏதோ ஒரு உங்கள் மேலே ஒரு மெமோ வர மாதிரியோ, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிற மாதிரியோ, திடீர்னு ஒரு அரசு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சில நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியோ, அது மாதிரி விஷயங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2ஆம் வீடாக சூரியன் உங்களுக்கு வருவதனால கொஞ்சம் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து
இது கரெக்டாக இருக்கா, யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுறோமா, இமெயில் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுறோமா, எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டு. கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த வரக்கூடிய மாதங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக கொஞ்சம் விவேகமாக இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எந்த மாதிரி ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறாரா, எந்த அளவுக்கு தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கு, இந்த தசநாதரும் புக்திநாதரும் இப்போ நம்ம பேசக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, 8ல் இருக்காங்களா, 9ல் இருக்காங்களா, எப்படி போயிட்டு இருக்குது, ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன ஜாதகத்தில், இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எது நமக்கு பிராப்தம் இருக்குது, எது இல்லைங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டங்களை தீட்டி செயல்படலாம். அதே மாதிரி இப்போ நாம் போயிட்டு இருக்கக்கூடிய உங்கள் தசாபுக்திகள் அடிப்படையில் நல்ல திசையாக யோக திசைகளாக போகும் பொழுது இப்போ நான் சொன்ன தீய பலன்கள் குறைவாகவும், அதே மாதிரி நான் சொன்ன இந்த உங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் நன்றாக இல்லாமல் கொஞ்சம் சுமாரான திசைகளாக பிரச்சனைக்குரிய திசைகளாக போகும் பொழுது நான் சொன்ன இது மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய பலன்கள், தீமையான பலன்கள் ஒரு அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும்போது எப்படி அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்க போகுது, எந்த நேரத்தில் எது பண்ணலாம், வெளிநாடு போகலாமா, உள்நாடா, நம்மளுடைய பிராப்தம் என்ன, தொழிலா, வேலையா, அதே மாதிரி நம்மளுடைய உயர் படிப்பு, நம்ம எது மாதிரி துறையில் நம்ம போனோம்னா ஜெயிக்க முடியும், எது மாதிரி துறை நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, எது மாதிரி எனர்ஜி நம்ம ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஈஸியாக நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும், எதில் போனோம்னா சிரமப்படும், எது ஜெயிக்கும், எது ஜெயிக்காது, எந்த நேரத்தில் நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடன் அடையும், எப்போ கடன்லேருந்து மீண்டு வருவோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டீர்கள்னா சும்மா வீண் கற்பனைகள் இல்லாமல் பகல் கனவுகள் காணாமல் எது செய்யணுமோங்கிற விஷயத்தை துல்லியமாக தெரிந்து கொண்டு எந்த நேரத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாமிங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சோர்வாகாமல் சோம்பேறித்தனமாகாமல் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி உத்வேகமாக செய்யணுங்கிறத செய்து அது மூலமாக உங்களுடைய பலனை இரட்டிப்பாக்க உங்களால் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான தெய்வ சாஸ்திரமான இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்னா கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சாவே பாதி கிணறு தாண்டிட்டுன்றது. ஏன்னா நம்ம கிளாரிட்டி இல்லாமல் தான் பல விஷயங்கள் பண்ணி மாட்டிக்கிறோம். சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் தேவையற்ற நேரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி போய் மாட்டிக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. சில பேர் யாரையோ நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. சில பேர் உடல் உபாதைகள் உடம்பை சரியாக பார்த்துக்காம உடல் உபாதைகளில் போய் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மீண்டு வர்றதுக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, உடல் விஷயங்கள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி, பண விஷயங்கள் எப்படி, இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளை அந்தந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.